கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு நடுராத்திரி. சங்கீதம் 30 அதிகாரம் 5வது வசனத்தில், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். பொதுவாக சத்ரு கிரியை செய்யும் நேரம் இரவு நேரம். இரவு நேரங்களில் மந்திரங்களும் பூஜைகளும் அதிகமாக செய்யப்படுகிறது. மத்தேயு 13:25 மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு சென்றான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக களைகள் விதைக்கப்படும் நேரம் மனிதர் அயர்ந்த நித்திரை பண்ணும் நேரம். தாவீதின் வாழ்க்கையில் சாயங்காலத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருங்கின போதிலும் விடியற் காலத்தில் அழுகையெல்லாம் களிப்பாக மாறியது. அப்படியானால் நடுராத்திரி நேரத்தில் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து தாவீதுக்காக யுத்தம் செய்தபடியால் காரியம் மாறுதலாக முடிந்தது. சத்ரு எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறானோ அதே போலவே கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளுக்காக நடுராத்திரி நேரத்தில் யுத்தம் செய்கிறார். அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகிறது. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தின்படி, நடுராத்திரியில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். கர்த்தர் நடுராத்திரியிலே கொடுமைப்படுத்திய அடிமைப்படுத்திய எகிப்தின் வீடுகள் ஒவ்வொன்றையும் கடந்து சென்று நீதி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை எகிப்து தேசத்திலிருந்து வெளியேற உதவி செய்தார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் முழுவதும் கர்த்தர் இஸ்ரவேலருக்காக நடுராத்திரியில் செய்த யுத்தம். 14வது அதிகாரம் 24வது வசனத்தில், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடும் நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேலர் கண்டார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 35வது வசனத்தில், கர்த்தர் நடு ராத்திரியில் அசீரியர்களின் பாளையத்தில் இறங்கினார். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்தில் 109,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில், கர்த்தருடைய பிள்ளைகளின் தேசத்தில் பஞ்சத்தை கொண்டு வந்து அவர்கள் அங்கலாய்ப்பதை பார்த்து தங்கள் கூடாரங்களில் மிகவும் அதிகமான உணவு பதார்த்தங்களோடு குடித்து கழித்து கொண்டிருந்த சீரியரின் இராணுவத்திற்குள் கர்த்தர் நடுராத்திரியில் இறங்கினார். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்குள் ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த வண்ணமாகவே விட்டுவிட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடினார்கள். அதிகாலையில் கர்த்தருடைய பிள்ளைகளின் பஞ்சம் மாறி போனது. இன்னும் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில், பேதுருவை கொலை செய்யும்படியாக ஏரோது நாள் குறித்திருந்தான். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. நடுராத்திரியில் கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், சிறைச்சாலையில் கட்டப்பட்டவர்களாக பவுலும் சீலாவும் இருந்த போதிலும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அந்த ராத்திரியிலே அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அது மாத்திரமல்ல, முர்தகாயை கனம் பண்ணும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட நேரமும் நடுராத்திரி நேரமே. நடு இரவு நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நேரம்.
எப்படிப்பட்ட அழுகையின் சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து சென்றாலும் விடியற் காலத்திற்குள் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நம் காரியங்களை மாறுதலாக முடிவடைய செய்வார். எகிப்தியரோடு, அசிரியர்களோடு, சீரியர்களோடு யுத்தம் செய்த தேவன் நமக்கு விரோதமாக போர் செய்கிறதான அந்தகார லோகாதிபதிகளோடு யுத்தம் செய்து நமக்கு நிரந்தர ஜெயத்தை தருவார். அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை நடுஇரவு நேரங்களில் எழுப்பி ஜெபிக்க வைப்பார். நாம் அவருக்கு கொடுக்கும் நேரம் அவர் நமக்காக யுத்தம் செய்யும் நேரம். இதை உணர்ந்தவர்களாக நாம் அதிக ஜாக்கிரதையோடு எழுந்திருந்து அந்த நேரங்களில் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கைக்கு விரோதமாக அந்த நேரத்தில் செய்யப்படுகின்ற சத்ரு தோற்று போவான். சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டு நிரந்தர வெற்றியும் விடுதலையும் உண்டாகும். ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்கள் கண்ணீரின் நாட்களை ஒழிய பண்ணி எங்களுக்காக நடு ராத்திரி யுத்தம் செய்து காரியங்களை மாறுதலாக முடிய பண்ண போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல நன்றி பாடல் பாட உதவி செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.